Hi friends, நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு பாதாம் பால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாதாம் பால் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். அப்புறமா 1/4 கப் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எடுத்துர்க்கேன். அப்புறமா ஒரு 20-25 பாதாம் எடுத்துர்க்கேன். இந்த பாதாம் பால் பண்றதுக்கு பாதாம் தான் ரொம்பவே முக்கியம். இந்த 3 இன்கிரிடியன்ட்ஸ்மே நமக்கு போதும். பாதாம் இது நேத்தைக்கு நான் ஊற போட்டு எடுத்தது. சுடு தண்ணீரில் போட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் போட்டாலே போதும். அந்த தோல் எல்லாமே கலந்து அழகாக வந்துடும். இதே மாதிரி முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. பால் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் சூடாகிட்டு இருக்க பாலில் கொஞ்சத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். பால் விட்டாலே போதும். பால் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாதாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இனி இதை நீக்கி வச்சுருவோம். அப்புறமா பால் சூடாகிட்டே இருக்குது. அதில் நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். தீய சிம்மில் வச்சு நல்ல கலரை விட்டுக்கோங்க. நம்ம இனி ஒரு 3-4 குங்குமப்பூ இதில் இட போகிறோம். அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன மனம் வரும். அதுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம். போதும். நம்ம இனி இதை கிளறி விட்டு அது கலர் சேஞ்ச் ஆகுறது வரை கிளறி விட்டுக்கோங்க. குங்குமப்பூ இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒரு எல்லோயிஷ் கலர் வர்றதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு ஆப்ஷனல் தான். நம்மளோட பாதாம் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தீ ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம பாதாம் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வேணாலும் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி குடிச்சிக்கோங்க. நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.